தென்னிந்தியாவின் முன்னணி ரியல் எஸ்டேட் நிறுவனமான கான்ஃபிடென்ட் குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவராக இருந்தவர் CJ ராய். 57 வயதான இவர் கேரள மாநிலம் கொச்சியைச் சேர்ந்தவர். ரியல் எஸ்டேட் துறையில் மிகப்பெரிய ஆளுமையாக திகழ்ந்தார். குறிப்பாக கேரளா மற்றும் கர்நாடகாவில் இவரது நிறுவனம் ஆயிரக்கணக்கான வீடுகளை கட்டியுள்ளது. அது மட்டுமல்லாமல் CJ ராய் மோகன்லால் நடித்த காசனோவா உள்ளிட்ட திரைப்படங்களையும் தயாரித்துள்ளார். இன்ஸ்டாகிராமில் இவருக்கு 1.3 மில்லியன் ஃபாலோயர்ஸ்கள் உள்ளனர். சொகுசு கார் பிரியரான CJ ராய் தன்னுடைய கார் கலெக்ஷன் பற்றியும் தனது அன்றாட வாழ்க்கை குறித்தும் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு வந்திருக்கிறார். இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் ஒரு மகள் உள்ளனர். குடும்பமே துபாயில் வசித்து வந்த நிலையில் CJ ராய் அடிக்கடி பெங்களூருவுக்கு வந்து செல்வது வழக்கமாக இருந்துள்ளது. மலையாளத்தில் வெளியான பிரபலமான ரியாலிட்டி ஷோவின் ஸ்பான்சராகவும் இவருடைய நிறுவனம் இருந்துள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் முதல் வருமான வரித்துறையினர் இவரை கண்காணிக்க தொடங்கியுள்ளனர். ஜனவரி 28 முதல் தீவிர சோதனை நடைபெற்றுள்ளது. வருமானத்துக்கு அதிகமான சொத்துக்கள் கண்டறியப்பட்டதாக கூறப்படும் நிலையில் இதனால் அவர் கடும் மன உளைச்சலில் இருந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக CJ ராய்க்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வந்துள்ளனர். சம்பவத்தன்று பிற்பகல் 3 மணி முதல் 3:30 மணி அளவில் பெங்களூரின் அசோகா நகர் பகுதியில் உள்ள CJ ராய் அலுவலகத்தில் விசாரணை நடந்து கொண்டிருந்தது. அப்போது அதிகாரிகள் அவரிடம் சில கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். தன்னுடைய அறைக்குள் சென்று சில ஆவணங்களை எடுத்து வருவதாக கூறிவிட்டு உள்ளே சென்ற சில நிமிடங்களில் துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டிருக்கிறது. உடனே உள்ளே சென்று பார்த்தபோது நெஞ்சில் துப்பாக்கி குண்டு துளைத்த நிலையில் CJ ராய் சடலமாக கிடந்திருக்கிறார். CJ ராய் எப்போதும் உரிமம் பெற்ற துப்பாக்கி ஒன்றை வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. வருமான வரித்துறை அதிகாரிகள் அவரிடம் விசாரணை நடத்தி கொண்டிருந்த போதே இந்த சம்பவம் நிகழ்ந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரத்த வெள்ளத்தில் மிதந்த CJ ராயை மீட்ட போலீசார் அவரை HSR லே அவுட்டில் உள்ள நாராயணா மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். எனினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். பெங்களூரு மாநகர காவல்துறை ஆணையர் சீமந்த் குமார் சிங் சம்பவ இடத்தை நேரில் சென்று ஆய்வு செய்தார். முதற்கட்ட விசாரணையில் இது தற்கொலை என தெரிய வந்திருப்பதாகவும் கடந்த 3 நாட்களாக கேரளாவைச் சேர்ந்த IT அதிகாரிகள் இந்த சோதனையை மேற்கொண்டு வந்ததாகவும் முழுமையான விசாரணைக்கு பிறகே உண்மை நிலவரம் தெரியவரும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக அசோகா நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் 9 பக்கம் கொண்ட தற்கொலை கடிதம் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதில் குடும்பத்தினரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்ட CJ ராய் யார் யாரிடம் எவ்வளவு பணம் வாங்கியிருக்கிறார், யாருக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்ற விவரங்கள் இடம்பெற்றுள்ளன. தன்னுடைய மரணத்திற்கு பிறகு குடும்பத்தில் யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புகள் கொடுக்கப்பட வேண்டும், யார் யார் என்னென்ன தொழில்களை நிர்வகிக்க வேண்டும் என்றும் குடும்பத்தின் வாரிசுகளுக்கு எப்படி பெயர் வைக்க வேண்டும் என்றும் CJ ராய் அதில் குறிப்பிட்டிருந்தார். இந்திய அளவில் மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த இந்த சம்பவம் தொடர்பாக நீதிமன்ற விசாரணை நடத்த வேண்டும் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்த சம்பவம் நாட்டின் வரி நிர்வாகத்திற்கு மிகப்பெரிய கரை என்றும் அதிகாரிகள் அங்கிருந்த போதும் ராய் எப்படி துப்பாக்கியை எடுத்து சுட்டுக் கொண்டார் என்பது மர்மமான கேள்வியாக இருக்கிறது என்றும் இது பாதுகாப்பு நடைமுறைகளில் ஏற்பட்ட கடுமையான தவறு என்றும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் ராயை மனதளவில் துன்புறுத்தியதாக அவரது குடும்பத்தினர் கூறும் குற்றச்சாட்டுகளையும் முதலமைச்சர் எடுத்துரைத்துள்ளார். ராயின் சகோதரர் கூறிய தகவல்களை சுட்டிக்காட்டிய அவர் உண்மை என்ன என்பதை அறிய முன்னாள் உயர்நீதிமன்ற அல்லது உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் சுயாதீனமான விசாரணை அவசியம் என்றும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் மீண்டும் நடக்காமல் தடுக்க இதுவே வழி என்றும் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். இதற்கிடையில் கான்ஃபிடென்ட் குழுமத் தலைவர் CJ ராயின் மரணம் தொடர்பாக விசாரிக்க
பெங்களூரு காவல் ஆணையர் சீமந்த் குமார் சிங் தலைமையில் சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. மேற்கு மண்டல இணை காவல் ஆணையர் சி வம்சி கிருஷ்ணா இந்த குழுவின் தலைவராகவும், தெற்கு பிரிவு துணை காவல் ஆணையர் லோகேஷ் ஜெகலசர் விசாரணை அதிகாரியாகவும் செயல்படுவார்கள். மத்திய பிரிவு துணை காவல் ஆணையர் அக்ஷய் ஹாக்கே உள்ளிட்ட பல மூத்த அதிகாரிகளும் இதில் இடம்பெற்றுள்ளனர். தேவையானால் கூடுதல் அதிகாரிகளை பயன்படுத்தவும் குழுவுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. முழுமையான விசாரணைக்கு பிறகே அனைத்து உண்மைகளும் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.